மகப்பேறு காலத்தோட 2ஆம் பருவநிலை, அதாவது 4வது 5வது 6வது மாதங்கள். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா குழந்தை வளர்ந்து வர ஸ்டேஜ் 1. அதே போல சிலருக்கு சூழ்வாந்தி ஒரு 2 வாரங்கள் 4வது மாதத்துலயும் இருக்கும். அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கொஞ்சம் சளி பிடிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்புறம் குழந்தைக்கும் குழந்தையும் நல்ல வேகமா வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ குழந்தை தாய்கிட்ட இருந்து அதிகமான இரும்பு சத்துக்களை எடுத்து அதோட செல்களை வளர்க்கறதுக்கு நிறைய எடுத்துக்கும். அப்ப தாய்மார்களுக்கு உடம்புல ஒரு வீக்னஸ் வரும். ஸோ இதெல்லாத்தையும் அவங்க இது பண்ணி அந்த குழந்தையோட வளர்ச்சியும் இந்த இடத்துல முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அதே போல தாய்மார்களுக்கு அந்த குழந்தை வளரும் போது அந்த வயிற்று பகுதியை அழுத்தும் போது கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய ஒரு சரியாமை, அந்த மாதிரியான தொந்தரவுகளும் வரும். ஸோ இதுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த பெட்டகத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அன்னபேதி செந்தூரம். அன்னபேதி செந்தூரம் ரத்த சோகையை நீக்கிறதுக்கு இது காலையில ஒரு மாத்திரை, சாயங்காலம் ஒரு மாத்திரை இவங்க எடுத்துக்கலாம். இது ஏலாதி சூர்ண மாத்திரை. இந்த ஏலாதி சூர்ணத்துல பாத்தீங்கன்னா சுக்கு, மிளகு, கூகை நீர், அதுக்கப்புறம் சிறுநாகப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. இது இந்த சரியாமையை போக்கும். அதே போல பசியின்மையும் சரி பண்ணும், அவங்களுக்கு மலக்கட்டையும் சரி பண்ணி கொடுக்கும். அது இந்த மாதுளை மணப்பாகவும் சேர்த்து இந்த காலத்துல சாப்பிடலாம். அதே போல நெல்லிக்காய் லேகியம். நெல்லிக்காய் லேகியம் பாத்தீங்கன்னா வைட்டமின் சி அதிகம். இந்த நெல்லிக்காய் லேகியத்தோட வைட்டமின் சியோட இந்த அன்னபேதி செந்தூரம் சேர்த்து சாப்பிடும் போது அந்த ரத்த இரும்பு சத்து அவங்களுக்கு அதிகம் ஒரே டைம்ல போய் கிடைக்கிறது, உட்கிரகிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். இந்த நெல்லிக்காய் லேகியத்துல அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ஜீரண சக்தியும் சேர்த்து, இப்ப சாதாரணமா தனியா நெல்லிக்காயை சாப்பிடுறது கர்ப்ப காலத்துல பரிந்துரைக்கப்படவில்லை. ஆனா இது ஒரு பாரம்பரிய மருந்தா பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சேஃபா இருக்கு. இந்த பிரசவம் கருவுற்று இருக்கிற இந்த தாய் இந்த நெல்லிக்காய் லேகியத்தை எடுத்துக்கும் போது அவங்களோட உடல் வெண்மை அதிகரிக்குது, அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அதே போல அவங்களோட எலும்பு பலமடையுது. குழந்தை வளர வளர அவங்களோட இடுப்பு பகுதி வன்மை அடையும் போது அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கும், பிரசவ காலத்துல அவங்களுக்கு அதிகமான உடல் வலி ஏற்படாம இருக்கிறதுக்கும், பிரசவத்திற்கு பின் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பேணுறதுக்கும் இந்த நெல்லிக்காய் லேகியத்தை 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் காலை மாலை இந்த மாத்திரை மருந்துகளோட சேர்த்து எடுத்துட்டு வரலாம்.